போடாட்ட பிரச்சனை இல்ல, போட்டாத்தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? நல்ல பாலா குடுக்குமா சீம்பாலா குடுக்குமா? அது எந்த பால் குடுத்தா என்ன பிரச்சனை? சீம்பாலா இருந்தா பிரச்சனை, நல்ல பாலா இருந்தா தான் பிரச்சனை. அங்க என்ன பிரச்சனை? அந்த பாலை குடிச்சா உயிரோட இருப்பானா சாவா? அவன் செத்தா என்ன சாடனையா? சாகல இருந்தா பிரச்சனை இல்ல, செத்தாத்தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவனை எரிக்கிறதா புதைக்கிறதா? மறுபடியும் கொண்டாந்து அங்கே எடுப்பாடி போடுவாங்க. பூலத்தோட யதார்த்த கணக்கு அங்க சுத்தி இங்க சுத்தி மறுபடியும் அதுவே நிக்கிறதானே வாழ்க்கை. இங்க பாருங்க, நம்ம ரெண்டு பேரும் பேசுறோம், நம்ம சரியா இருக்கணும். நம்ம சரியா இருந்தா மட்டும் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம சரியில்லைன்னா மூணாவது நாள் குறுக்க வந்துருவாங்க. அப்படி ஒரு குடும்பத்துல 10-15 வருஷமா பிள்ளை இல்லாத குடும்பத்துல ஒரு பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பிறந்து வச்சு. ஆம்பளை பிள்ளை பிறந்தா பொண்டாட்டி சொல்றா. பொண்டாட்டி எப்படி சொல்றாங்க? எங்க அப்பன் பேரத்தை வைக்கணும்னு இந்த அம்மா சொல்ல. அவங்க சொல்லிருக்காங்க அப்படிலாம் முடியாதுல, அதெல்லாம் வைக்க முடியாது. ஏன் அப்பன் பேரத்தை வைக்கணும் இவர் சொல்ல. எங்க அப்பன் பேரத்தை வைக்கணும் இந்த அம்மா சொல்ல. முடியாது. ஏன் அப்பன் பேரத்தை வைக்கணும் இவர் சொல்ல. ஓ அப்பன் பேரை வைக்கிறதா ஏப்பன் பேரை வைக்க சண்டை முத்தி நாரி போச்சு. அப்பதான் மூணாவது நாள் குறுக்க வந்திருக்காப்ப. டேய் என்ன பேசிக்கிட்டு இருக்க? என்ன நீ பேசுற பாச்சே? வா, ஒரு சின்ன பிரச்சனை போய் பெருசா பேசிக்கிட்டு இருக்க. என்னவா பிரச்சனை நீ சொல்லுமா? இல்லங்கய்யா, 10-15 வருஷம் பிள்ளை பிறந்துச்சு. பிறந்த பிள்ளை ஆம்பளை பிள்ளை. ஏன் அப்பன் பேரை வைக்க நான் சொல்றேன். அவர் சொல்றாப்புல ஏன் அப்பன் பேரை வைக்கணும்னு. நீங்களே சொல்லுங்க யார் அப்பன் பேரை வைக்கணும்னு. இது ஒரு பிரச்சனையா? உலகத்துல 50 பிரச்சனை நான் தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இதை கொண்டாட நீ வர. இங்க வாமா, நீ வர. உங்க அப்பன் பேர் என்னமா? எங்க அப்பன் பேர் சீனிவாசங்க. பரவாயில்லையே. ஏய் இங்க வாயா. ஓ அப்பன் பேர் என்னையா? என் அப்பன் பேர் கிருஷ்ணங்க. ஓ அப்பன் பேர் சீனிவாசன். ஓ அப்பன் பேர் கிருஷ்ணன். நீ என்ன பண்ற? சீனிவாசன் கிருஷ்ணன், சீனிவாசன் கிருஷ்ணன். உன் பிள்ளைக்கு சீனிவாச கோபால கிருஷ்ணன் பேரை வைன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். நல்ல வேற அவ்வளவு இருக்குன்னு வச்சுட்டாங்க பேரையும். சரி, பேர் வச்ச உடனே ஒரு சந்தேகம் வருது. ஏன்டி சீனிவாசன் ஓ அப்பன் சரி, கிருஷ்ணன் ஏன் அப்பன் சரி, இடவல்ல கோபால யாருன்னு கேட்க அவனை புடிச்சிட்டாங்க. டேய் ஆறா கோபால கேட்க கோபால ஏன் அப்பன் சொல்லியிருக்கேன். எப்படி இருக்கு? நம்ம ரெண்டு சரி கோபால மாதிரி குறுக்க வருவாங்க. பேர்ல பிரச்சனை. பார்த்து பத்திரமா இருந்துக்கணும். இப்படித்தான் அமெரிக்காவுல ஒரு பிரச்சனை. ஆமா ஆமா ஆமா, பொறுமை இருக்கு. அவங்கள பார்த்து மகிழ்ச்சி மற்றது. உள்ள இருக்கிறது யாருக்கு சத்தம் கிடைச்ச பேசுவோம். உள்ள பெண்கள் யாருக்கு? உங்க பேர் என்ன? என்னுடைய பேர் நாரத மகரிஷி. நீ கேள்விப்பட்டிருப்பியா? நாரத மகரிஷி. என்னோட ஆசீர்வாதம் எப்ப உங்களுக்கு உண்டாகட்டும். இருக்கட்டும். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நம்ம ஊர் மேலூர் தாங்க. மேலூரா? கேள்விப்பட்டிருப்பீங்களே? அப்படிப்பட்ட பெருமைக்கு இருக்கு. முகச்சாடையில பாக்கையில தெரியணும்ல. மேலூர்னா பருத்தி பால் கடை வச்சிருக்காரு ராமசாமி மயனா. எந்த ராமசாமியா? அந்த ஆளு பொழப்புக்கு வச்சிருக்காளியா? அம்மாள் படைக்கிறவங்க. அப்படிப்பட்ட ஆளு மேலூர் தானே? ஆமா. பேருந்து நிலையத்துல வச்சிருக்காரு. நீ எந்த மேலூர் சொல்லி பேசிக்கிட்டு இருக்க? மாட்டுத்தாவணி ஒத்தக்கடை மேலூர். அடைய இடிச்சாத்தமா பேசிக்கிட்டு இருக்க. அந்த மேல சொன்னாங்களா மேலகத்தை சுருக்கமா மேலூர் மேலும் பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறேன். மேலகத்தை சுருக்குனா மேலகத்தை சொன்னா மேலூர் தானே. அப்ப பூலகத்தை சுருக்குனா பூலூரா? வார்த்தையில முதல் கவனம் அவசியம். ஏன் ஒரு எதிர்ப்பு வேணாமையா? நேரு நானையா? பள்ளம் இரவுனா பகல் இன்பம்னா துன்பம் நடக்கும்னா நடக்காது இருக்குனா இருக்காது. அப்ப மேலைக்கு எதிர்ப்பது என்ன வரும்? கீழே. மேலைக்கு எதிர்ப்பதா கீழே. அப்ப மேலூர்னா என்ன வந்திருக்கணும்? கீழூரா? உன் நடுவுல பூலூரா வரமாதா? கதை அப்படி சரியா சொல்லியா? மேலூர்ல இருந்து கீழூருக்கு வந்திருக்கீங்க. நம்ம ஊர் நிறைய இருக்குங்க. பெருமைகள் எக்கச்சக்கங்க. அந்த நோக்கம் நம்ம நோக்கம். வந்த இடத்துல சத்தம் கடிச்சு சத்தம் போட்டது யார்? இவன் தெரிஞ்சுக்க நான் வந்திருக்கேன். உங்களுக்கு தொழில் கலகம் பண்ற வேலை. நல்லா இருக்கிற ஊரு எல்லாம் சண்டை இழுத்து விடு. புத்திய வச்சு மத்த வீடுக்கு கலகத்தை பண்ணி பெருமை சேர்க்கிறாள். ஆரம்பத்திலே கலகம், முடிவுல நன்மை வைக்கிறாள். மூத்தோர் சொல் வாக்கு முதிய நெல்லிக்கடியும் முன்னாடி முன்பு துவக்கு பின்பு இனிக்கும்லானே. ஆரம்பத்துல வேம்பு கசக்குது நினைச்சோம்னா உடல் பிணியை தீர்க்காது. சொல்லக்கூடிய வார்த்தை நம்மளுக்கு குத்திரமா இருந்தாலும் சரியான விதத்துல இருந்தா ஏத்துக்கணும். சின்ன பிள்ளையா இருந்தாலும் சொல்லக்கூடிய விஷயம் சரியா இருக்கும் பட்சத்துல ஏத்துக்கிட்ட வாழ்க்கை சிறப்பா இருக்கும். நல்லது. அப்பா பேரு பிரம்மா. அவருக்கு தொழில் கலகம் பண்ற வேலை. எனக்கு இந்த மாதிரி அவருக்கு படைக்கிற வேலை. சிருஷ்டிகர்த்தா. விண்ணை படைச்சது எங்க அப்பா. மண்ணை படைச்சது எங்க அப்பா. புல்லை படைச்சது எங்க அப்பா. புல்லுக்கு எத்தனை அறிவு? ஓரறிவு. புழு பூச்சிக்கு ஈரறிவு. நீரில் வாழக்கூடிய மீன் அது 3. பறவைகளுக்கு 4. விலங்குக்கு 5. மனிதர்களுக்கு 6 அறிவு. உங்களுக்கு 7 அறிவு. தெய்வங்களுக்கு எவருக்கும் 8வது அறிவு இறைவனுக்கு. அறிவு ஜீவன் அடிப்படையில படைச்சிட்டார். பெருமை இருக்குல. மனிதனுக்கு மட்டும் தான் பகுத்து ஆராயக்கூடிய அறிவு. பகுத்து ஆராய். ஆமாங்க ஆமாங்க. அப்ப உங்க அப்பா எல்லாத்தையும் படைச்சார். எல்லாத்தையும். உங்க அம்மா பேரு? அம்மா பெயர் கலைவாணி. கேள்விப்பட்டிருப்பீங்களா? களவாணி மயன். பல்ல உடைச்சு வச்சுக்கோங்க. கலைவாணி இருக்கீங்க. வீணை தன்னையே கையிலேந்திடும் ஞானவள்ளியே நீ. அப்படி அவங்களா? எங்க அம்மா பின்னால வரியா? சரஸ்வதி. எங்க ஜோதியா இருக்க அம்மா போய் என்ன சொல்லிட்டு இருக்க? ஓ தமிழ் செல்வி. அப்படிப்பட்ட ஆறு. உயிரெழுத்து 12. மெய்யெழுத்து 18. உயிர்மெய் எழுத்து 216. ஆயுதெழுத்து ஆயுதம் எழுத்து 1. ஆக மொத்தம் 242 எழுத்துக்கள். தமிழ் செல்விக்கு. தமிழ் செல்வி தமிழுக்கு சொந்தக்காரர். ஒத்த எழுத்துனால அது 1000 பெருமை இருக்குல்ல. ஒரே எழுத்து பல பெருமை குறிக்குதுல. உடம்புல ஒத்த எழுத்தா இருக்கு. கை பாத்திருக்கீங்களா? அது ஒரே எழுத்து. மாதத்தில் ஒரு எழுத்தா இருக்கு. அது தை ஒரு எழுத்தா இருக்கு. கொண்டு செல்லக்கூடிய பொருள் செல்லக்கூடியது அது பை ஒத்தெழுத்து. பறக்கக்கூடிய எழுத்து அது ஈ அப்படின்னு ஒரு எழுத்து. சுடக்கூடிய எழுத்து அது தீ அப்படின்னு ஒத்தெழுத்து. ஆமோதிக்கும் எழுத்து அப்படின்றோம்ல மூன்றோம்ல சொல்றோம்ல.
அப்ப இப்படி எல்லாம் பல இடத்துக்கு ஒத்தெழுத்து வார்த்தையை கொடுக்குது. பெருமை இருக்கட்டும். அது யாரு இருக்கா? இருக்கட்டும் சாமி. அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று நினைக்கணுமே. என்னையா சொல்லியா? எல்லா மாதத்திலையும் நிலவு வருது. இந்த சித்ரா பௌர்ணமியில் நிலவு வருது பாருங்க, அதுக்கு என்னங்க பெருமை? ஒவ்வொரு காலகட்டத்தில் தனிப்பட்ட பெருமை இருக்கும். பௌர்ணமின்னா முதல் என்ன, முழு நிலவா இருக்கக்கூடியது பௌர்ணமி. பாத்திரீங்களா? அமாவாசை இருட்டா இருக்கும். இப்ப இருட்ட கூட பௌர்ணமியை மாத்திர கதை இந்த பூலத்துல இருக்கு. சித்ரா பௌர்ணமி மட்டுமல்ல, பௌர்ணமினாவே அதுக்கு பெருமை. முழு நிலவு, அதனாலதான் பூரண அமாவாசைன்றது வேற, பௌர்ணமின்றது வேற. இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களே, ஆரம்ப காலகட்டத்தில் திருக்கடைன்னு ஒரு ஊர் இருக்கா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஊர்ல பெருமை மிக்க ஒரு ஆளு அபிராமி பட்டர் ஒருத்தர் இருந்தார். அபிராமி பட்டர் இருந்தார். நம்மளால கனவு கண்டு சொப்பனத்தில் இருக்க மாதிரி இருக்கும் பொழுது மன்னர் ஒருத்தர் உள்ள வந்த விஷயம் தெரியல. இன்னைக்கு என்ன திதி கேட்க, பௌர்ணமின்னு அம்பாளுடைய முகத்தை பார்த்து சொல்லிவிட்டாப்ல. அம்பாளுடைய முகத்தை பார்த்து சொல்லிட்டாரு. ஆனா இருந்தது அமாவாசை. அமாவாசையை போய் பௌர்ணமின்ட்டியே, இன்னைக்கு மட்டும் பௌர்ணமி வரலைங்கன்னா உன்னைய தூக்குல போடுறது உறுதியும் சொல்லிவிட்டாங்க. அப்ப என்ன பண்றாரு, மறுபடியும் நம்மால் உலகத்துக்கு பெருமை சேர்க்க மூலமாக அங்கேயே கண்ணி போல அங்க இருக்கக்கூடிய அபிராமி வென்றார். அபிராமி, உன் பாதம் அணிந்தேன், தெரியாதனமா சொல்லிவிட்டேன், அந்த இடத்தை நீ மாத்தி காட்டு எனக்காக நீ சொல்லும் பொழுது அம்பாள் அன்னைக்கு அமாவாசையா இருக்கக்கூடிய மூக்குத்தியை கழட்டி எறியும் பொழுது அது பௌர்ணமியாக பூர்ணமா மாறுது. அப்ப என்ன அர்த்தம், அமாவாசையும் பௌர்ணமி மாத்தி கொடுக்காங்க, பௌர்ணமியை மறைச்சிருக்காங்க, சூரியன் எதை நினைச்சாலும் எங்க மனத்தை மாத்தலாமியா? அதனால அது கணக்கு கிடையாது. இறைவன் நினைத்தா எதையும் சாத்தியப்படுத்தலாம். இன்னைக்கு நேத்து இல்ல, இறைவனுடைய கையில அரசு நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அவனால ஒண்ணு முடியும் நடத்தி காட்ட ஆசைப்பட்டா எதை எப்படி மாத்தலாம்? இது கணக்கு வேற கணக்கு. பெருமை எதிர்போட்டு யார் நீங்க சொன்னீங்க? உள்ள சத்தம் போடுறது யாரு? ஒண்ணுக்கு ரெண்டு பேர் உள்ள இருக்கு. சொல்லுங்க பாப்பா. ஒன்று என் கூட பிரபாத சகோதரி, மற்றொருத்தி இன்னொருத்தி நான் கூடுவதற்கு. அண்ணனுடைய பேர் என்ன கொட்டாச்சு? கூப்பிடுங்க பாப்பா. வாமா சப்ப விட்ட சிட்டுக்குருவி சரவணா, நீங்க போங்க. சமயமுத்து நீங்க போங்க. நினைச்சு அதையே பறித்தேனா அம்பளுக்குள் மனசு கூட நடப்பு. இந்த ஆத்துக்காரி வேறு இது முடிவே. வாங்கோண்ணா வாங்கோண்ணா வாங்கோண்ணா. மடிசாது புடவைக்கு இல்லாத அழகம், வேணாத என்னாட்ட நடை போட்டு வழகம். மடிசாது புடவைக்கு இல்லாத அழகம், வேணாத என்னாட்ட நடை போட்டு வழகா. தெரியாதனா புரியாதனா, தெரியாதனா புரியாதனா, வயதில்லையோ ஏது வசியம் பண்ணட்டுமா? வாங்கோண்ணா வாங்கோண்ணா வாங்கோண்ணா, சும்மா வாங்கோண்ணா. கேட்டேலா இங்கே எதை பார்த்தேலா இங்கே. கொள்ளாத அசைக்கு ஏன் இந்த அழகு, அல்லட்ட முடிப்பேனே மேற்பின்ன உனக்கு. கொள்ளாத அசைக்கு ஏன் இந்த அழகு, அல்லட்ட முடிப்பேனே மேற்பின்ன உனக்கு. மூங்கி இருக்கு, நல்ல முடி இருக்கு, மூங்கி இருக்கு, மொழி இருக்கு, அழகில்லையோ ஏது வசியம் பண்ணட்டுமா? வாங்கோண்ணா 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 வாங்கோண்ணா. கேட்டேலா இங்கே எது பார்த்தேலா இங்கே. தஞ்சாவூர் கதம்பத்தை மல்லம் போட்டு வாங்கி தலைமையிலே வச்சுண்டு நின்னேனேன். தஞ்சாவூர் கதம்பத்தை மல்லம் போட்டு வாங்கி தலைமையிலே வச்சுண்டு நிம்மேனே. நீ மனகளையோ கொதிகளையோ, மனகளையோ கொதிகளையோ, கொதிகளையோ பக்கம் நான் இல்லையோ. வாங்கோண்ணா 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 வாங்கோண்ணா. கேட்டேலா இங்கே எதை பார்த்தேலா இங்கே, எதையோ நினைச்சு அதையே முடிப்பேனா? ஆம்பளைங்க மனசு போல நினைப்பேன், இந்த ஆத்துக்காரி வேறு எதை முடிப்பேன்.
ஏங்க இந்த பாட்டுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்கு என்ன அவர் எப்படி பாடிக்க தெரியுமா? நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்காருமா. எவருங்க? அந்த பிரமா போட்டு குத்துறவரு. ஏய் ஒழுங்கா சொல்ல அவர் பிரமா புத்திரரு. கூப்பிடுங்க. வாங்க சாமி. வந்தோம்யா. ஆளுக விளையாண்டு எனது பரிவுள்ளா சீர். பிரம்மச்சாரி 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 பைக்கு வில்லா மாமா மாயே கொம்பளைய பத்தி பைக்கு வில்லா மாமா மாமா. உங்க ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போங்க சாமி. என்னங்க குளத்து நாளைக்கு எத்தனை பண்ணி பார்த்துருக்கீங்க? ஆனால் இன்னைக்கு தான் பேர் கட்டப்பட ஒரு ஆளு புள்ளி நீல குள்ளமாக இருக்கிற அடக்கமா இருக்கு. பெருமைக்குரிய பெண்மகை உன்னை பார்த்த மகிழ்ச்சி ஆசிரியர் எப்பயும் உண்டு. சிவி சினுக்கு அடுத்து போவ முடிஞ்சு வந்த புது பொண்ணு எடுத்து வந்து சூடி அசிக்க வந்த முனிவன் நான் தானே மாமல்ல கையாளே மாடலாணி வாங்கி மன்மதா போட்டானே மல்லிகை பூ பாடந்தா சிவி சினுக்கு அடுத்து போவ முடிஞ்சு வந்த புது பொண்ணு எடுத்து வா சுடி அசிக்க வந்த முனிவன் நான் தானே. மாடகேரத்தா ஏதோ ஏதோ கோங்கடாச்சுது எனக்கு மனசில் உள்ளது ஏதோ ஏதோ போட்டு பார்க்கிறேன் கணக்கு தூண்டி போட்டு தான் தூக்கி இழுக்கிற எண்டி நமக்குள்ள வழக்கு சேர்ந்து வடுத்து தான் பேசி முடிக்கணும் வெளுத்து போச்சு தேவனுக்கு அத்தனையும் மொத்தத்தில அள்ளி எடுப்பா அப்புறமா மொத்ததெல்லாம் கெட்டு ரசித்து நினப்பு தான் கிறங்காது கடுத்து போக முடிஞ்சு வந்த பொது பள்ளி மழை எடுத்து வந்து சுடி ரசிக்க வந்த முடிவன் நான் தானே. தேரிலேறித்தா அம்மா வாமா தேவலோகந்தா பாப்போ தேடி பார்க்கலாம் அம்மா வாமா இவ ரகசியம் காப்போ பூட்டி பூட்டி தான் போட்டேன் போட்டு கேட்கவில்லையே மனசு ஜோடி சேரத்தான் நிலைக்கும் சூடு ஏறிடும் வயசு அத்தனையும் மொத்தத்தில அள்ளி எடுப்பே அப்புறமா மற்றதெல்லாம் கேட்டு ரசிப்பே ஏறினா இறங்காது நினப்பு தான் கிறங்காது எடுத்து போவ முடிக்க வந்த புது பிறந்தே மழை எடுத்து வந்து சுடி ரசிக்க வந்த முடிவன் நான் தானே. வாழ்க பல்லாண்டு உங்க எல்லாத்தையும் பார்த்து மன மகிழ்ச்சி இருந்தாலும் கூட எல்லா வேலை நிறை கூட தையினா ஆசி பெற்ற பெருமையோட வாழ்வாய். அடுத்த கவலை ஆருங்க இருக்கா பறச்சிருங்க பார்த்தோன்னே சாமிக்கு வருது வாருமா கூப்பிடியா வள்ளிக்கண்ணு தங்கச்சி உங்களுக்கு என்னவா நெஞ்சு லேச வலிக்குது. இங்க வலிக்குதா? டீப் மாத்திரை வேணுமா? அதுதான் உனக்கு எத்தனை தடவை உனக்கு கொடுத்துருக்கேன். இயற்கை சரியா இருக்கு பிடிக்கிறமா இயற்கை சரியாரோ சரியாரோ இருக்கு பிடிக்கணும் மாமா நான் உருகுனைய போல உருகி தவிச்சேனே ஆமா நான் படுத்தான் ஏதோ மனத்தான போயிடுச்சு இருக்கஞ்சடியோட இருக்கு பிடிச்சேனே மாமா மாணவினை நூல் எடுத்து சீர உண்டு மாணவரை தீர் இழுத்து வாசல் அம்மம்மா குயில ஒண்ணு யாரையும் கோபுதல் பேசி பார்க்கிறேன் மாமா என்ன கோபம் சொல்லி என்ன பிடிக்கலையா இயற்கை சரியா இயற்கை சரியா வர்றா
சரி இருக்கு விடுக்கு மாமா 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 உன்னைய போல முருகித்த வச்சேன் என்னது? மாமா அண்ணே அன்பு சகோதரி, எது கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கிறார். நாரதரா பாத்தீங்களா? பார்த்தேன். எங்க இருக்காங்க? பேசுனேன். கூப்பிடுங்க. வாங்க சுவாமி. மணி என்ன? 320 320 பிரம்மதேவன் தந்த முனிவர் பீதா மருகவே அற்புதங்கள் அற்புதங்கள் தரகவே. நான் ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. ஆமா, இனி பாட்டு பாடி இனி அவரு வருக வருக, உலகம் போற்று முத்தமரை வருக, தத்துவத்தை வகுத்தவரை வருக, தன்னாலும் வரலாறு சால சிறந்தவரை வருக வருக வருகின்ற உங்களை என்னுடைய சார்பாகவும் மதிப்பிற்கினிய நாட்டு மக்களை சார்பாக வணங்குகின்றேன். எகோ மட்டும் கட் பண்ணிருங்க. காளி உன் பாத பெருமை இடையற்றும் பாடுக பல்லாண்டு எல்லா வல்ல முருக பெருமானுடைய அருளாசி தங்களுக்கு சீர சிறப்பாக நடித்திருக்க நாதரின் ஆண்டாக வரவேற்ற ஆரங்கே எனது பக்கத்திற்கு மச்சி நாந்தர் முனைக்கான் பார்த்து அரச்ச சந்தான மணக்கு குங்குமம் அழகிடத்தீடு, அரச்ச சந்தான மணக்கு குங்குமம் அழகிடத்தீடு, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தக சிரிக்கு வந்தடிடு, முழு சந்திரன் வந்தது போல் சுந்தரி வந்ததென்ன, மந்திரம் சென்றது போல் பணமாயங்கள் தந்ததென்ன, அரச சந்தானம் அழகு குங்குமம் அழகு தீடு, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் வந்தடிடு. பூவடி அவ பொன்னடி அத தேடி போதும் தேடி தேனடி அந்த திருவடி தேவலோகராணி ஏழ பூவு வாசம் வீச வேடியோ, அந்த ஏழு லோகம் பார்த்திடாத தேவியோ, ரத்தினம் கட்டின பூந்தேறு உங்கள் படத்தலாறு, என்னைக்கும் வயசு மூவாறு என் சொல்லு படிக்கும் பாரு, இது பூவோ பூந்தேரோ. அப்படிப்பட்ட பொன்னான வார்த்தையோட கமையட்டும், பெருமை சேரட்டும். பேசக்கூடிய பெருமை இருந்தால் கூட கொண்டு விடக்கூடிய கொடிபடி அன்று அலர்ந்த செந்தாமரை போன்ற நீந்த அழகு பதனமலர என்னை அகழ்ந்து விட்டதை அன்பாக ஏற்றுக்கொண்டனா உனது பொடியர இவ்வாழ்வுக்கான சில கருத்துக்களை எடுத்து வைத்தால் கேட்பாய் என நல்ல இடத்தோடு பட்டற்ற வரங்களை எடுத்து வைக்கணும். என விவரத்தை பேச முக்கியம் இல்ல, விவரத்தை விவரமா பேசுறது மட்டும்தே அது எல்லாத்துக்கும் சிறப்பு சேர்க்கும். இருந்தாலும் கூட தங்களை பற்றிய பெருமைகள் அறிந்திருந்தாலும் விஷயத்தை கேட்கலாமா? விவரத்தை விவரமா பேசணும்னா முதல்ல நமக்கு விவரம் தெரியணும். ஏன்னா விவரம் தெரியணும், அத விவரம் தெரிஞ்ச ஆள்கிட்ட பேசினா தான் விவரமா கிடைக்கும். இந்த வார்த்தையை நான் கேட்கிறேன். இப்ப நமக்கு மட்டும் விவரம் தெரிஞ்சு எதிர்த்தாப்புல நிக்கிற ஆளுக்கு விவரம் தெரியலன்னு வச்சுக்கோங்க, பேசி என்ன பிரயோஜனம்? விவரம் தெரியாத ஆளு கூட விவரமா கூட்டி வர வந்து விவரமான விவரமான ஆளுகிட்ட நம்ம விவரம் தெரியாம பேசி என்ன பண்ணுவோம்? அப்ப விவரம்ன்றதுல உங்ககிட்ட விவரம் இருக்கு, உண்மைதான் இருக்கு. உங்களுக்கு விவரம் இருக்கா? ஒரு குளத்துல விழுந்துட்டோம்னு வச்சுங்களேன், நீச்சல் தெரியாம தத்தளிக்கிறான், நீச்சல் தெரிஞ்சவன் தானும் மனசு சேர்த்து அவனையும் காப்பாத்துறது பெரியாரு. இப்ப இந்த இடத்துல நீங்க சொன்னீங்க விவரம் இருக்கான்ற விஷயத்தை பேசுற புண்ணார்ந்து என்ன விவரம் நம்ம தெரிய முடியும்? ஏன்னா குளத்துல வந்து குதிச்சோம்னா நீச்சல் அடிச்சு தப்பிச்சு வர்றது பெரிய விஷயம் கிடையாது, நீச்சல் தெரிந்தவங்களுக்கு. ஆனா கடல்ல குளிச்சு தப்பிச்சு வர்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்ப சுதாரிச்சு எங்க குதிக்கிறோம், கண்டிப்பா யாருகிட்ட பேசுறோம், பேசினா திருப்பி என்ன வரும், அப்புறம் கொடுத்தா நம்ம வாங்க முடியுமா, சரி நமக்கு அதுக்கு தெம்பு இருக்கா சத்து இருக்கா அப்படின்னு யோசிச்சு பேசணும். குருவிகள் மோதி குன்றுகள் ஒருபோதும் சாய்வது கிடையாது. நான் இந்த இடத்துல குன்று மாதிரி, நீ சின்ன குருவி மாதிரி, நீ முட்டி வேணா பார்க்கலாம் தவிர மலையை அசைக்க விட முடியாது. உன்னால என்ன முடியும் பார்த்து விடுவான். ஏன்னா மலையும் மோதுனா தீ பொறி பறக்கும். இருக்கட்டும், அரம்ம சேர்ந்தா அங்க கிண்ணறம் இருக்கு, கிண்ணறம் மாதிரி அப்படி இரும்பு சேர்ந்தா என்ன ஆகும்? அந்த இடத்துக்கு நான் சரியா இருக்கேன். ஆனா இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை இருக்கு? எதோட எது சேரணுமோ அதோட அது சேரணும். நீங்க சொல்லக்கூடாது நான் குன்றுன்னு. சரி, நீங்க குன்றுனா குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரர் இருப்பான் அப்படின்னா அந்த குமரன் இமயமலை மாதிரி நாங்க எவ்வளவு பெரிய ஆட்கள் ஆட்டாலும் குன்றுக்கே எம்படு திமிர் இருந்தா சரி, அப்ப இமயமலைக்கு எம்படு திமிர் இருக்கும். சொல்லுங்க, எந்த மலையா இருந்தாலும் ஏறத்துல சொல்லி எழுதினானே இந்த உலகத்துல முடியாது நினைக்கிறது பெருசு. என்னைக்குமே படுத்தே கிடக்கிறவனுக்கு பாயே இந்த இடத்துல பகையாக முடியாது, பேசிய திருவனுக்கு